கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். இந்த ஸ்ரீகன் பால் பைபிள் இன்ஸ்டியூட் வகுப்புகளில் நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் நாம் கூடி வர கர்த்தர் கிருபை செய்ததுக்காக, நம்ம ஆயுஷ்நாளையும் கர்த்தர் ஒரு நாளை கூட்டி கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்றோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும் பொழுது அருமையான பேராய ரைட்டர் சொன்ன ஐயா, பாஸ்டர் அம்மா, வந்திருக்கிற அத்தனை தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம கடந்த வகுப்புல எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலிருந்து நம்ம ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆய்வு செய்தோம். ஹெர்மெட்டிக்ஸ் என்கிற பாடம், வேத வியாக்கியானம் என்கிற பாடத்திலிருந்து ஆய்வு செய்தோம். நம்ம தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை ஆய்வு செய்து கொண்டிருந்தோம். பிற்பாடு இடையில ஒரு இடைவெளி வந்தது. எனினும் அதை நம்ம தொடர்ந்துடலாம். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் பார்த்தீங்கன்னா எதிர்காலவியல் அப்படின்னு ஒரு பாடத்திற்கு வரும். எஸ்கட்டாலஜி. அப்படின்னா எதிர்காலத்தில் நடக்க போற காரியங்கள், வரப்போகிற ஒரு காரியங்கள் என்று அர்த்தம். எஸ்கட்டாலஜின்றது ஒரு ரோமர் மொழி சொல். அன்னைக்கு ரோமர்கள் தான் பைபிள் காலேஜ் பாடத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அந்த பாடத்தை தான் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்படுத்தப்பட்ட பாடம். அந்த பாடத்தை தான் இன்னைக்கு எல்லா பைபிள் காலேஜ்லையும் சொல்லி கொடுக்குறாங்க. அப்டேஷனே கிடையாது. அதை அப்டேட் பண்ணவே இல்லை, அதை புதுப்பிக்கவே இல்லை. 500 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் எப்படி தெரியுமா இருப்பான்? ஒரு அறம் வச்சிருப்பான், முடி வச்சிருப்பான், கத்தி வச்சிருப்பான், கத்திரிக்கோள் வச்சிருப்பான், கயிறு வச்சிருப்பான், ஊசி நூல் வச்சிருப்பான். இதான் 500 வருஷத்துக்கு ஒரு டாக்டர். ஆனா இன்னைக்கு இருக்கிற டாக்டர் எப்படி இருக்கான்? அமெரிக்காவிலேருந்து இந்தியாவில் ஆப்ரேஷன் பண்ணுறான். ரொபாட்டிக் ஹேண்ட்ஸ், அதாவது இயந்திர மனித கைகளால் சில ஆப்ரேஷன்லாம் துல்லியமாக கை ஆடாமல் பண்ணணும். இப்போ மூளையில், கண்ணில், இருதயத்தில் இப்படி சில ஆப்ரேஷன் பண்ணும்போது, நுணுக்கமான ஆப்ரேஷன் பண்ணும்போது, சின்ன சின்ன நரம்புல ஆப்ரேஷன் பண்ணும்போது கை அசைக்காமல் பண்ணணும். அதுக்காக இன்னைக்கு மருத்துவத்தில் ரொபாட்டிக்ஸ் என்கிற ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்கிறது. அமெரிக்காவில் இருக்க டாக்டர் என்ன பண்றான், இங்க இருக்கிற ஆஸ்பத்திரியில் என்ன பண்றான், அந்த ஸ்கிரீன்ல பார்த்து அந்த இயந்திர கைகளை இயக்கி ஆப்ரேஷன் பண்றான். அந்த அளவுக்கு இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. அது காரணம் என்ன? பாடத்திட்டங்கள், புதுமையான பாடத்திட்டங்கள் வந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த புதுமை, லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்கு. ஆனா இந்த பைபிள் காலேஜ் பாடத்துல மாத்திரம் 500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பாடம் வச்சாலும் அதை மாற்றவே இல்லை. ஆமா, அது ரொம்ப அரசாங்கம் அன்னைக்கு அதில் தலையிட்டு அவங்க பாடத்திட்டத்தை அவர்கள் கொண்டார்கள். அவன் வைக்கிறதான் பாடம். அன்னைக்கு சார் ஐசக் நியூட்டன் பார்த்தீங்கன்னா உலகத்தின் ஒப்பற்ற விஞ்ஞானி, புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தது அவர் தான். இன்னைக்கு ஒரு ஊழியர், அவர் பார்ட் டைம்ல தான் சயின்டிஸ்ட், ஒரு பகுதி நேர விஞ்ஞானி, முழு நேர ஊழியக்காரர். இப்ப நான் தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் இப்ப நம்ம கற்றுக் கொடுக்குறேன். நிறைய அவர் எழுதின அந்த கமெண்ட்ரிஸை பார்த்துதான் நானே உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். நான் தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை விளக்க உரை எழுதி இருக்கிறார் சார் ஐசக் நியூட்டன். புவி ஈர்ப்பு விசை என்கிற ஒப்பற்ற ஒரு கண்டுபிடிப்பு, உலகத்தை மாற்றி அமைக்கிற ஒரு கண்டுபிடிப்பை உலகத்தில் தலை சிறந்த 10 விஞ்ஞானிகளை உலகம் உண்டாகி இது வரைக்கும் ஒரு 6000 வருஷம் ஆச்சு. அதுல தலை சிறந்த விஞ்ஞானி யாருன்னா சார் ஐசக் நியூட்டன் தான். அவர்
தான் சொன்னாரு, ஒவ்வொரு விசைக்கும் எதிர் விசை இருக்கிறது, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கிறது. For every action there is equal and opposite. நீ ஒன்று செஞ்சினா திருப்பி வரும். பைபிள்ல தான் சொல்லுது. எதை விதைக்கிறியோ அதுதான் அறுப்பேன். அதான் அவர் சொன்னாரு. அப்ப அவரு அன்னைக்கு சட்டம் போட்டாரு, போராடினாரு, முயற்சி பண்ணாரு. எப்படியாவது இந்த பாடத்திட்டங்களை அப்டேட் பண்ணணும். எல்லாம் நிறைய ரோம அரசாங்கம் இஷ்டத்துக்கு போட்டான் பாடத்தை, அதை மாற்றி அமைக்கணும் ட்ரை பண்ணாரு. அவரு ரொம்ப போராடினார். ஆனா அவரு நிறைய புக் எழுதினார், பைபிள் காலேஜ் புக் நிறைய எழுதினாரு. ஆனா ஒண்ணு கூட சேர்க்கல. ஆனா இன்னைக்கு நம்ம சீகன் பைபிள் அவர் எழுதுற புத்தகத்துல என்ன பண்றோம், நம்ம இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறோம். அல்லேலூயா. ஒரு அலைய சொல்லுமா? எந்த நாமம் கைப்பொழுதாக எஸ்கட்டாலஜி என்றது ரோமச்சொல், ரோம மொழி லத்தீன். எஸ்கட்டாலஜி என்றது ரோம மொழி சொல், லாட்டின். நீங்க இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா நிறைய லாட்டின் தான் இருக்கும், நிறைய சொற்கள். இங்க ஆங்கில மொழியில லத்தீன் இருக்கும். சரி, பயாலஜி நான் படிக்கிறோம், பயாலஜி, ஜுவாலஜி இதெல்லாம் லாட்டின் தான். தமிழ்ல பயாலஜி என்னது? உயிரியல். ஜுவாலஜிக்கு மிருகவியல். சரி, பாட்டனி இதெல்லாம் வந்து ஆமா தாவரவியல். இதெல்லாம் எது? ரோம சொல் தான், அவங்க இந்த லத்தீன் மொழி தான். சரி, நான் ஏன் இதை எழுதி போடுறேன்னா, நாளைக்கு யாராவது கேட்டாங்கன்னா நீங்க எஸ்கட்டாலஜி படிச்சீங்கன்னா, இல்லை இந்த சீகன் பைபிள் சொல்லித்தரலன்னு சொல்லிடக்கூடாது. இதுதான் எஸ்கட்டாலஜின்றதை உங்களுக்கு நான் அடையாளம் காண்பிக்கும்படியாக நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். அல்லேலூயா. அந்த நாமம் மைப்படுவதாக. வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்துல இருந்து தானியேலுடைய நிறைய அவுட்லைன்லாம் பார்த்தோம். தானியேலுக்கு நிறைய பார்த்தோமா இல்லையா? பார்த்துட்டோம் ஆரம்பத்துல. இந்த ஒரு வாட்டி நினைப்பூட்டணுமா? ஒரு வாட்டி நினைப்பூட்டணும்னா நினைப்பூட்டிடுறேன். சரி, தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம். சரி, தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனத்தை வாசித்து உங்களுக்கு நான் உங்களுக்கு மற்ற காரியங்களுக்குள்ள போலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இங்க வேதம் சொல்லுது, தரியுவின் ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியேல் காரியம் ஜெயமாய் இருந்தது. என்ன சொல்றது? யார் ஆண்டாலும் தானியேல் காரியம் ஜெயமாய் இருந்தது. கதநாமத்துக்கு சுத்திரம். நீங்க தானியேல் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தானியேல் 1:21. கோரேஸ் ராஜபாரம் பண்ணும் முதலாம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான். தானியேல் வந்து கோரேஸ் ராஜா வரைக்கும் பார்த்தான். நேபுகாத்நேச்சர் என்கிற அரசனை ஃபர்ஸ்ட் பார்த்தான். அவன் தான் என்ன பண்ணான்? தானியேலை யூதா தேசத்துல பிடிச்சு கொண்டு வந்தான். அப்போ தானியேல் 20 வயசு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நீங்க பார்த்தீங்கன்னா தானியேலுடைய டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி கூட இருக்கு. வரலாற்று ஆய்வுல தொல்லியல் துறை விஞ்ஞானிகள் அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை கூட கண்டுபிடித்திருக்கிறார்கள். 625 கிமு. 625 கிமுனா இன்னிலிருந்து எத்தனை வருஷம்? இப்ப 2026 கூட ஒரு 625 கூட்டிங்க வளர்ச்சி. சொல்லுங்க பாப்பா. 2622 இன்றிலிருந்து எத்தனை வருஷம்? 2651 ஆண்டுகள் முன்பு பிறந்தான். பிறப்பு நீங்க தானியேல் பார்த்தீங்கன்னா அவன் அரச குடும்பத்தை சார்ந்தவன். யூதா தேசம் அன்னைக்கு இஸ்ரேல்
தேசம் சாலமோன் காலத்துல ரெண்டாம் பிரிஞ்சிச்சு. சாலமோன், தாவீது, சவுல் எல்லாம், அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள், மோசேல இருந்து கடைசி நியாயாதிபதி சாமுவேல் வரைக்கும் முழு இஸ்ரவேலை என்ன பண்ணாங்க, ஆட்சி செய்தார்கள். ஆனா சாலமோன் காலத்துல இஸ்ரவேல் தேசம் ரெண்டாம் உடைஞ்சிட்டு. ஏன் உடைஞ்சிச்சு தெரியுமா? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏன் உடைஞ்சிருக்கு? சும்மா சொல்லுங்க. சாலமோன் செத்து போன பிறகு ரெண்டாம் உடைஞ்சிச்சு. சார் பரவாயில்ல, தைரியமா சொல்லுங்க, ஒன்றும் தவறு இல்லை. சாலமுடைய மகன் காலத்துல ரெண்டாம் உடைஞ்சிச்சு. ரெகொபெயாம் காலத்துல ரெண்டாம் உடைஞ்சது. ரைட்டு. ஏன் உடைஞ்சது? அவன் விக்கிரகாரதம் செய்தான். சாலமோன் 51 வயசுல விக்கிரகாரதைக்குள்ள போயிட்டான். அதனாலதான் கர்த்தருடைய கோபம் பற்றி எறிந்தது. அவர் என்ன பண்ணாரு? அதுக்கு 2 வருஷம் கழிச்சு மனம் திரும்பி வந்துட்டான். நீங்க பாத்தீங்கன்னா சாலமோன் 51 வயசா இருக்கும்போது 51 வயசு அவனுக்கு. அப்ப விழுந்து போயிட்டான். ஏன்னா நிறைய பெண்கள், 1000 மனைவிகள் அவனுக்கு. அதை விக்கிரகாரம் செய்யற மனைவிகளா இருந்தா அவன் என்ன பண்ணா, வயசான காலத்துல என்னைக்கு மனிதன் எண்ணிருப்பானா, வாலி வயசுல நான் தான் கிங்கன்வான். வயசு ஆக 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 என்ன பண்ணிடுவான், மனைவி பிள்ளைகள் பகை செய்வான். அது இயற்கை, அப்படிதானே? வயசான நாட்களுக்கு தான் தெரியும். மற்றபடி அதான் கிங்குன்னுவான். ஐயோ ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. அது ராஜாவா இருந்தாலும் சரிதான். வயசு ஆக ஆக மனைவி குடும்பம் அப்படி சாய்வான். அது மனிதனுக்குரிய ஒரு இயல்பு. அப்படிதான் என்ன பண்ணான் சாலமோன். அப்படிதான் என்ன பண்ணான், விக்கிரகாரங்களை போய் விழுந்துட்டான். கதநாமத்துக்கு சுந்தரம். நீங்க பாத்தீங்கன்னா சாலமோன் பாத்தீங்கன்னா 939 கிமு பிசி. அப்ப அவனுக்கு 51 வயது. பின்வாங்கி போயிட்டான். என்ன போயிட்டான்? கிரகாராதனை. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனை மறுபடியும் புதுப்பிக்கிறார். 937 கிமு திருப்புறம் மனம் திரும்புறான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாய் பேசுறார். ஊழியக்காரன் மூலமா பேசுறார். மனம் திரும்பி என்ன பண்றான்? அவன் இறந்து போன பரிசுத்தாவியை திரும்ப பெற்றுக் கொள்கிறான். பரிசுத்தாவியை விட்டு போயிட்டார். அப்புறம் விக்கிரகம் செய்தா இருப்பாரா? இருக்க மாட்டார். கூட இருக்க மாட்டார். போயிட்டாரு. ஏன்னா வேதம் சொல்லு, பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். நீங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கணும், தேவனுடைய ஆவி மனிதனோடு என்றென்றும் போராடுவது இல்லை. நம்ம நினைச்சுக்கிட்ட பரிசுத்தாவி பெற்றா அவர் போகவே மாட்டார். நமக்குள்ள ஆண்டவர் வந்துட்டார்னா அவரு எவ்வளவு துக்கப்படுத்துறாலும் போக மாட்டார் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம ஒழுங்கா இல்லைன்னா போயிடுவார். அவரை கனம் பண்ணணும், அவரை துதிக்கணும், சுதந்திரம் பண்ணணும், அவரை சித்தப்படி செய்யணும், அவர்கிட்ட பேசணும். இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாள் வராங்க, நானே உங்க வீட்டுக்கு வரேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாதான் நான் உள்ள வருவேன். உட்காருங்கன்னா உட்காருவேன். நான் பாட்டுக்கு வாசல் நிற்கிறேன், நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்க்குறீங்க. நான் போய் தான் நின்று பார்ப்பேன். ஒரு 5 நிமிஷம் நிற்பேன், அதுக்கப்புறம் போயிருவேன். இருக்கிறதுனே இல்லை. உங்க வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரர் வராங்க, ஊர்ல இருந்து வராங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். நீங்க எதா குடிச்சிட்டு வாங்க, தங்குங்க, இதாங்க எல்லாம் செய்வோம்ல. அப்படி செய்யலாம் என்ன பண்ணுவோம், ஒரே ஓட்டமா முடியுமா? அப்படிதானே? பாண்டவரும் அப்படிதான். அவரை கணம் பண்ணணும், அவர் கீழ்ப்படியும். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. தேவனுடைய ஆவி மனிதனோடு என்றென்றும் போராடுவது. நான் சொல்லி பார்ப்பார். அவ்வளவு அவர் கிளம்பி போயிடுவார். சிம்சன் விட்டு போயிட்டாரு. சிம்சன் விக்கிரகாராதனை கூட செய்யல.
பண்ணிட்டான்? ஆண்டவரோட இந்த உடன்படிக்கை உடைச்சிட்டான், ரகசியத்தை சொல்லிட்டான். அப்படிதானே? அவனுக்கு ஒரு ரகசியம் இருந்தது. நசரேய விரோதம் என்கிற ஒரு ரகசியம். முடியை வெட்டிட்டா ஆண்டவரோடு இருக்கிற உடன்படிக்கை உடைஞ்சிடும். ஆண்டவருடைய வல்லமை விட்டு போயிடும்ன்ற உண்மையை என்ன பண்ணிட்டான்? தெரியல சொன்னதுனால கர்த்தர் அவன்கிட்ட விலகி போயிட்டான். எத்தனாமத்துக்கு அவன் மன்னிப்பு கேட்டா திரும்ப வந்துட்டார். திரும்ப வருவார், மன்னிப்பு கேட்டா திரும்ப வந்துடுவார். மனுஷன் வர மாட்டான். மனிதன் எப்படின்னா மன்னிக்க மாட்டான். மன்னிக்கிறது ஆட்கள் கொஞ்சம் தான் இருக்கான். நிறைய பேர் பெரும்பாலும் மன்னிக்கிறதே இல்லை. கணவன் மன்னிக்காதவங்க பிரிஞ்சு கிடக்குறாங்க. புரியுதுல? குடும்பங்களையும் உடஞ்சி கிடக்கு. ஏன் கணவன் டைவர்ஸ் என்ன? டைவர்ஸ் காரணம் என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கிறது இல்லை. கரெக்டா? அப்போ மன்னிப்பு கேட்ட திரும்ப வந்துருவார் கர்த்தர். இங்க சாலமோன் 939 அவனுக்கு 51 வயசு விக்கிரகாராதனைக்குள்ள போயிட்டான். கர்த்தர் அவனை எச்சரித்தான். அவன் மனம் திரும்பி வந்தான். மறுபடியும் அவனை என்ன பண்ண பரிசுத்தாவினால நிரப்பினார். அப்பதான் என்ன பண்ண பிரசங்கி புஸ்தகம் எழுதான். இப்ப இந்த காலகட்டத்துல தான் அவன் என்ன பண்ணான்? பிரசங்கி புஸ்தகம் எழுதலாம். பிரசங்கி புஸ்தகம் எழுதும்போது அவனுக்கு என்ன வயசு? 53. ஏன்னா பைபிள் வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள். கர்த்தர் பேச பேச பக்தர்கள் எழுதினார்கள். அதனாலதான் வெறும் 66 புஸ்தகம். அவனே இஷ்டத்துக்கு எழுதியிருந்தான் பைபிள் கொண்டு தூக்கிட்டே வர முடியாது. அவ்வளவு இருந்திருக்கும். எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள், எல்லாம் தேவனால் குணமிடப்பட்ட வார்த்தைகள். அப்போ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்பட்டுச்சு. மறுபடியும் பண்ணப்படாது. நீதிமான் 7 தரம் இருந்தாலும் எதிர்ப்பான். ஆனா நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். நான் என்ன வேணா செய்வேன், அப்புறம் மன்னிப்பு கேட்டுப்பேன், அப்புறம் என்ன வேணா செய்வேன்னா ஆண்டவர் இந்த பூமியில ஒரு ஃபைன் போடுவார். அது இருக்கிற பெரிய பாவம் விக்கிரகாரம் செய்கிற பாடம். அந்த பாவத்தை அவன் செஞ்சதுனால கர்த்தருடைய கோபம் பற்றி இருந்தது. தீர்க்கதரிசிகளை அனுப்பி என்ன பண்ணார்? இப்படியா ஒரு தண்டனை நான் அவனுக்கு கொடுப்பேன்னு சொன்னேன். அதே மாதிரி 931 சாலமோன் மரிச்சு போறான். கரெக்டா பாத்தீங்கன்னா சிறு வயசுல செத்துக்கிட்டான். அது ஆயுசு ரொம்ப கம்மி. சாலமோனுக்கு ஆயுசு ரொம்ப கரைவு. நான் பாவம் செஞ்சா கர்த்தர் என்ன பண்ணார்? அவனை சீக்கிரம் எடுத்துக்கிட்டார். சரி, அப்போ 931 கர்த்தர் சொல்கிறோம். அவன் சாலமோன் மரித்த பொழுது அவன் மகன் ரெகொபெயாம் என்ன பண்றான்? அடுத்த அரசனா வரான். நீங்க சாலமோனுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 990. அவன் எப்போ மறிச்சு போயிட்டான்? 931. அப்ப 990 இருந்து 31 கிடைச்சா எவ்வளோ? 59. சொல்லுங்க, கரெக்டு தானே? 59 வயதுல மறிச்சு போயிட்டான். வயதுல மறிச்சு போயிட்டான். அவன் மகன் ரெகொபெயாம் ஆட்சிக்கு வந்தவொடனே கர்த்தர் என்ன பண்ணார்? எதிரி, சாலமோனுடைய எதிரி ரெகொபெயாம் கிட்ட தேசத்தை 2 துண்டா உடைக்கிறார். 10 கோத்திரம், அதாவது ஒரு 12 மாநிலம் இஸ்ரேல் தேசம். 10 மாநிலத்தை ரெகொபெயாம் கொடுக்கிறார். 2 மாநிலத்தை தான் சாலமோனுக்கு மாநிலம் கொடுக்கிறார். சாலமோனுக்கு ஒரு 12 வீடு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு நம்ம புரியுற மாதிரி சொன்னா எத்தனை வீடு? 12 வீடு. இந்த 12 வீடு யாருக்கு போய் சேரணும்? அவனுக்கு தான் போய் சேர்ந்துக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? தண்டிக்கிறார். 10 வீட எதிரிகள் கொடுக்கிறார்.
ஒரு எதிரி ஒருத்தர் இருக்கான், இரவு அவன்கிட்ட கொடுக்குறாரு, ரெண்டே ரெண்டு தான் அவன் மகன் கொடுக்குறாரு. அது யூதா தேசம் தான். கதநாமத்துக்கு சொந்தம். அப்ப தேசம் ரெண்டாயிரம் உடையது. இன்னைக்கு இஸ்ரேல் ஒன்னா இருக்கு. இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் ரொம்ப ஒன்னா இருக்கு. இஸ்ரேல் தேசம் ரொம்ப சின்ன தேசம். இப்படி ஒரு 350 கிலோமீட்டர் தான். நீ காரில் போனீங்கன்னா வேகமா ஓட்டீங்கன்னா ஒரு 4.5 மணி நேரத்துல கடந்துடலாம். சில இடங்கள்ல இஸ்ரேல் தேசம் ஒரு 5 கிலோமீட்டர் தான் அகலம். எவ்வளோ? 15. ஒரு ஓட்ட நல்லா ஓடுறான் பாருங்க, அவன்கிட்ட விட்டீங்கன்னா ஒரு அரை முறை ஓடிடுவான். இந்த மராத்தன் ரேஸ் எல்லாம் ஓடுறாங்க தெரியுமா? மராத்தன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீண்ட நெடுந்தூரம் ஓட்ட பந்தயம் பார்த்துருக்கீங்களா? பீச்சில் ஆரம்பிச்சு இங்க டைடல் பார்க் வரைக்கும் ஓடுவான். பார்த்துருக்கீங்களா? ரேஸ் அடிக்கடி நடக்கும். மராத்தன் மராத்தன் ஓடுறவங்கிட்ட விட்டீங்கன்னா அரை மணி நேரத்தில் ஓடிடுவான். இஸ்ரேல் தேசத்தை கலந்துடுவான். ஒரு சின்ன தேசம். இன்னைக்கு எல்லாம் ஒன்னா இருக்காங்க. 12 கோத்திரம் இன்னைக்கு ஒன்னா இருக்கு. உலகத்தை ஆட்டி படைக்கிறது இஸ்ரேல். டெய்லி செய்தியில இஸ்ரேலை பத்தி செய்தி. ஈரான் அடிக்கிறான், லெபனான் அடிக்கிறான், சிரியாவை அடிக்கிறான். அவனை மாதிரி வந்து எப்ப சண்டை போடுற ஒரு தேசத்தை நீங்க பார்க்க முடியாது. அவன் சண்டை போட்டாதான் தூக்கம் வர முடியுது. சண்டை போட்டாதான் சோறு உள்ள இறங்க இருக்கு. சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். எப்ப பாரு போர். இவ்வளவு ஈரான் போர் ஒரு முடிவு வந்து நினைச்சானா இன்னும் பிரச்சனை போயிட்டே இருக்கு. அமெரிக்கா என்ன பண்ணிச்சு, அந்த ஹர்முஸ் ஸ்ட்ரைட், ஹர்முஸ் நீரிணை, அதை வந்து இன்னைக்கு அமெரிக்கா அது கைப்பற்றி இருக்கிறது. ஈரானுடைய துறைமுகத்தை அமெரிக்கா பிடித்திருக்கிறது. அவன் என்ன பண்ண, ஈரான் அதை வச்சுட்டு எந்த கப்பல்காரர்களே ஒரு 80%, அதாவது நம்ம தேசத்துக்கு, நம்ம இந்திய தேசத்துக்கு 80% டீசல் பெட்ரோல் அதுலேயே தான் வருது. இதை இவன் குறுக்க மறிச்சிட்டு இருந்தான். அமெரிக்கா பிடிச்சிருக்கு. நம்ம ஜோம் பண்ணோம், ஒரு சமாதானம் உண்டாகணும். சமாதானம். ஏன்னா இதுக்கே தொடர்ந்ததுலாம் டீசல் பெட்ரோல் கிடைக்காது, கேஸ் கிடைக்காது. சும்மாவே கேஸ் கிடைக்கல. ஒரு சிலிண்டர் 30,000 விற்கிறான். கடைகளில் இருக்கிற சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 1,800 சிலிண்டர் எவ்வளவு விற்கிறான்? 9,000. நிறைய ஹோட்டல் டீ கடைலாம் மூடி இருக்கு. 6,000 கட்சா சொன்னாங்க. எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு, வாங்கிப்பாரு. 9,000 வாங்குறாரு. ஐயா அப்ப நம்பர் கொடுத்துட்டா 9,000 மூடிடுறாங்க, கட்டுப்படி ஆகல. நான் ஆல்பர்ட் ஐயா நம்பர் கொடுத்துட்டா 6,000. கதநாமத்துக்கு சொல்றோம். சரி, அப்ப தானியேல் வந்து அந்த யூதா தேசத்துல ராஜ குடும்பத்தை சார்ந்தவர். கதநாமத்துக்கு சொல்றோம். அப்போ அவன் 625 கிமுல தானியேல் எங்க பிறகுறான்? அரசர் குடும்பத்தில் பிறகுறான். அவரு ஒரு ராயல் ஃபேமிலி. தானியேல் யாரு? சரி சொல்லுங்க, ரொம்ப ராயல் ஃபேமிலி வேணும். பார்த்துறீங்களா? நாங்கள் ஒரு காலத்தில் ராயல் ஃபேமிலி, இப்போ ஒரு டீ கூட வழி இல்லைங்க. அன்னைக்கு நாங்கள் ராயல் ஃபேமிலி பெருமை பேசுறது மனிதனுக்கு கைவந்த கிளை. ஆனா உண்மையான ராயல் ஃபேமிலி யாரு? தானியேல் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 16 வயசு வரைக்கும் நல்லா ஜாலியா சந்தோஷமா இருந்தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். 16 வயசு வரைக்கும் யோசிக்கான ஒரு ராஜா. பதினாறு வயது வரைக்கும் எழுதி போட்டுருக்கானா? ஏற்கனவே எழுதியிருக்கானதுலாம். அப்ப நம்ம எழுத வேண்டாம்னு நினைக்கிறேன். வயதை சொன்னாலே போதா? சரி, இதோடைய அப்போ 609 கிமு. 16 வயசு வரைக்கும் அவன் நல்ல வாழ்க்கை ஜாலியா இருந்தது. எந்த பிரச்சனையும் இல்லை. அரண்மனை வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யோசியான ஒரு ராஜா இருந்தான். அவன் பிறக்கும் போது யூதா தேசத்தை ஆண்டது யோசியான ஒரு ராஜா. நீங்க யோசியா ராஜா குறித்து நீங்க பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல இருக்கு, 2 நாளாகம புஸ்தகத்துல இருக்கு. அது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 23 அதிகாரம், 2 நாளாகம புஸ்தகம் 35 அதிகாரம். இதுல பாத்தீங்கன்னா அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யோசியா ஒரு தலை சிறந்த அரசன். யோசியா யூதா தேசத்தை ஆண்டும் பொழுது, யூதா தேசத்துக்கு பொற்காலம் வாங்கல. வயசு தம்பி என்ன வயசா? ஆமா, சூப்பர். அப்படிதான் கல்யாணம் பண்ணும். ஐயா
சிவராஜ் ஐயா கரெக்டா இருக்கு. ஐயாவை நான் பாராட்டுறேன். நிஜமா அவருக்கு ஒரு விருது கொடுக்கணும். என் கையில இப்ப விருது இல்லை. டைம்ல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு பொண்ணுன்னா ஒரு 23 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுன்னா பையன் தான் என்ன பண்ணிடணும். இஸ்ரேல் தேசம் அப்படிதான். நான் ஏற்கனவே ஒரு விலைக்கு சொல்லியிருக்கேன். பொண்ணுக்கு 18 வயசு ஆச்சுன்னா பையனுக்கு 19 வயசு ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ படிக்கிறனாலும் படி, வேலை பார்க்கறாலும் பாரு. அது வரைக்கும் நாங்கள் சோறு போடணும்னு சோறு போடுவோம். எத்தனை அவங்களும் 10-15 பிள்ளை பத்துக்கிறாங்க. இன்னைக்கு வந்து உலகத்துல நம்ம நாகரிக மங்கை, உலகத்துல ரொம்ப படித்த மங்கை, சிறந்த மங்கை யாருன்னா இஸ்ரேல் பெண்கள் தான். ஏன்னா விமானமே ஓட்டுவாங்க. எல்லாருக்கும் பிள்ளைங்க ஓட்ட தெரியும். அங்க இருக்கிற எல்லா பெண்களும் பிள்ளைங்க ஓட்டுவாங்க. ஏரோப்ளேன், அதுவும் ராணுவ விமானம் போய் குண்டு போட்டு வருவாங்க. அப்பேற்பட்ட நவநாகரிக மங்கைகள் தான் அங்க இஸ்ரேல் தேசம். நம்மளால பிள்ளை பெற்றுக்கிட்டா ஐயோ அது ரொம்ப பட்டிக்காடு போல இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். இப்ப டைமுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். வேதம் சொல்லுது, வேதத்துல ஆதியாகம புத்தகத்துல ஒரு வசனம் இருக்கு. வாசல் தான் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஆசீர்வதிச்சார். முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணி அவளை ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 1:28 ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் பூமியை நடப்பாருகிற ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதிச்சார். இப்போ பொண்ணு மாப்பிள்ளை உருவாக்கிட்டார். ஆதாமுக்கு ஒரு ஏவலை உருவாக்கி ஃபர்ஸ்ட் நம்ம பிளஸ் பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார்? நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்பி பிறகு அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொடுங்க. இப்போ ஆளுகை எப்போ வரும்னா நிறைய குழந்தை செல்வம் தான் ஆளுகை. அதான் வேதம் சொல்லுது, அதான் ஆண்டுடைய சட்டம் சொல்லுது. ஆனா அன்னைக்கு நமக்கு இருவர், இப்ப நாம் இருவர் நமக்கு ஒருவர் சொல்லிட்டு அந்த திட்டத்தை உணர்ந்தாங்க. அதை முழுமையா கடைபிடிச்ச மாநிலம் தான் நம்ம தமிழ்நாட்டு மாநிலம். நீங்க பாருங்க, டோல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, ரோட்ல போகும்போது டோல் வசூலிக்கிறாங்க. வட இந்தியாவில தான் வசூலிக்கவே முடியாது. ஒழுங்கும் கிரமமும் வசூலித்து கொடுக்குற ஒரே மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். தெரியுமா உங்களுக்கு? டோல் தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும், தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா 4 மாநிலத்தில் டோல் வசூல் பண்றான். வட இந்தியாவில் அவன் டோல் கட்ட மாட்டான். ஆமா, அவன் கட்டவே மாட்டான். அவன் ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்க மாட்டானே. இந்த 4 மாநிலத்தில் தான் ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்க மாட்டான். அப்போ ரயில் மேலே ஏறி உட்காந்துப்பா, ஏசி கம்பார்ட்மெண்ட்ல ஏறி வந்துப்பா, ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல ஏறி உட்காந்து. இன்னைக்கு நம்ம பகுதியில் உட்காந்து அந்த மாதிரி தானே செய்யலாம். கரெக்டா? கொஞ்சம் ஏமாந்தா இங்கே கொஞ்சம் செஞ்சுட்டு தானே இருக்கேன். அப்பப்போ நியூஸ்ல நீங்க பாப்பீங்க. கரெக்டா? அப்போ அந்த திட்டம் வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவில் நிறைவேற்றினாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு. இங்க ஜனத்தொகை குறைஞ்சிச்சு. ஆனா வட மாநிலங்கள்ல பீகார், யூபி, மத்திய பிரதேசம், இப்படி மாநிலங்கள் அவன் கண்ட்ரோலே கிடையாது. அதை பத்தி அவன் கவலையே இல்லை. அங்கே ஜனத்தொகை பெருகிவிட்டது. நம்ம ஊர்ல ஜனத்தொகை குறைஞ்சிட்டு, அப்ப தானியல் 16 வயசு வரைக்கும் நல்லா ஜாலியா இருந்தான், சந்தோஷமா இருந்தான். காரணம் ஓசியா என்கிற அரசன் ஒரு காலம், அது நல்ல கிறிஸ்துவ அரசன். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா பஸ்காவை அவனை போல யாரும் சிறப்பாக அனுசரிக்கல. பஸ்கா என்கிற பண்டிகையை கர்த்தர் மோசே காலத்துல தான் கொண்டு வந்தார். பஸ்கான்றது என்ன? எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையா இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார்? நிலா வெளிச்சத்துல அவங்களை புறப்பட்டு வர பண்ணார். அவங்க விடுதலையாக்கி வரப்படும் போது ஒரு ஆட்டை என்ன பண்ணாங்க? பஸ்கா பாட்டை படி செலுத்தி அதை புசிக்க சொன்னாங்க. சாப்பிட்டுட்டே, அதுக்கப்புறம் புளிப்புள்ள அப்பம் சாப்பிட்டுட்டே என்ன பண்ணுங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்னா இது வருஷம் வருஷம் கடைப்பிடிக்கணும்னா. மோசே காலத்துல இருந்து யோசியா காலத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா மோசெல்லாம் வந்து 1446 பஸ்கா ஆரம்பிச்சது. பஸ்கா பண்டிகை எப்ப ஆரம்பிச்சதுன்னா 1446 கிமு மோசே காலம். அந்த பண்டிகை ஆரம்பிச்சு இந்த யோசியா காலம் வரைக்கும், யோசியா பாத்தீங்கன்னா 609 வரைக்கும் இருந்தான். 609 வரைக்கும் யோசியா இருந்தான். அப்படி பாத்தீங்கன்னா 1440 609 கழிச்சிங்கன்னா
ஒரு 837 வருஷமா மோசே காலத்துல இருந்து தலை சிறந்த பஸ்கா மோசே கூட அப்படி பஸ்கா அனுசரிக்கல, தாவீது கூட அனுசரிக்கல, சாலமோன் கூட அப்படி அனுசரிக்கல. ஆனா ஓசியா காலத்துல பஸ்கா அப்படியா அனுசரிக்கப்பட்டது. அது எதை குறிக்கிறது? அவ்வளவு எழுப்புதல். அப்போ ஒரு எழுப்புதல் காலத்துல வாழ்ந்தவன் தானியேல். நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு 2 தீர்க்கதரிசி இருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எத்தனை தீர்க்கதரிசி இருந்தாங்க? 2. ஒண்ணு வந்து எரேமியா, இன்னொன்னு வந்து உல்தா. எழுதி போட்டிருக்கேன். இவர் 2 உண்மையான தீர்க்கதரிசிகள். இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் ஏகப்பட்டவே இருக்கான். தன்னைத்தானே தீர்க்கதரிசி சொல்லிக்கிறான். பேஸ்புக்கை தேடினா 2 லட்சம் பேர் இருக்கிறான் தீர்க்கதரிசி. நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறான். நீங்க ப்ராஃபட் போடுங்க, ஐயோ 2 லட்சம் பேர் இருக்கான். ஆனா ஒரு பையோட தீர்க்கதரிசி சொல்ல மாட்டேங்கிறான். உலகத்துல என்னை கேட்ட தீர்க்கதரிசி இல்லைன்னு தான் சொல்றேன். ஒரு தீர்க்கதரிசின்றவன் உலகத்துல நடக்கிறதான் சொல்லுவான். ஈரான் போர், லெபனான் போர், எல்லா போரையும் சொல்லுவான். என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுவான். அவன்தான் தீர்க்கதரிசி. அப்படிதானே? இவனுக்கு ஜனவரி 1ஆம் தேதியான சிலர் வந்து தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. அப்புறம் மாட்டிக்கிட்டாங்க, நடக்கலையா? அதனால இப்போ பயந்துட்டு அதை விட சொல்லாம இருக்கு. ஆனா யூடியூப்ல அது ரெக்கார்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு கேலி பண்றான், கிண்டல் பண்றான், ட்ரோல் பண்றான். அதுக்காக பயந்துட்டு யாரும் சொல்றது பண்றாரு. போய் தீர்க்கிறதா சொல்றது இல்லை. சரியா? தீர்க்கதரிசிகளை இல்லாத ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 800 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க உலகத்துல. ஒரு தீர்க்கதரிசி கூட இல்லைன்னு தான் நான் சொல்றேன். யாருமே சொல்லல. ஈரான் போர் யாராவது சொன்னாங்களா? அமெரிக்கா போர் யாராவது சொன்னாங்களா? இப்படி ஒரு பெட்ரோல் டீசல் கேஸ் தட்டுப்பாடு யாராவது சொன்னாங்களா? உங்களுக்கு தெரியும் யாராவது சொன்னா சொல்லுங்க, ஏத்துக்கிறேன். சிலர் சொல்றாங்க, நாங்க அன்னைக்கே சொல்லிட்டாங்க. எங்க சொன்னீங்க? உங்க வீட்டுக்குள்ள உங்க வீடு பொண்டாட்டி காதல சொன்னீங்களா? எங்க சொன்னீங்க? ஆனா அன்னைக்கு 2 தீர்க்கதரிசிகள் தான். ஒண்ணு எரேமியா, இன்னொன்னு உல்தா. ஒரு பெண் தீர்க்கதரிசி, எரேமியா என்கிற ஆண் தீர்க்கதரிசி. வல்லமையான தீர்க்கதரிசி எரேமியா தான். பயங்கரமான தீர்க்கதரிசி. உல்தாவும் பெரிய தீர்க்கதரிசி. அவன் ஒரு ஆசீர்வாதமான ஒரு காலகட்டத்துல தான் தானியேல் இருந்தான். அப்படிதானே? ஒரு எழுப்புதல் காலம். அதுவும் பாத்தீங்கன்னா யூதா தேசத்துல சென்னை பட்டணம் சைஸ் தான். அதுக்கு மேல பெருசு கிடையாது, ரொம்ப சின்னது. ஒரு சென்னையில 2 தீர்க்கதரிசியா அவன் யோசிப்பாரு, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்ல? ஒரு சென்னை அளவு பட்டணத்துல உலகத்துக்கே இப்போ ஒரு தீர்க்கதரிசி கூட இல்லை. ஆனா அன்னைக்கு சென்னை அளவு ஒரு பட்டணம், அவ்வளவுதான், சின்ன ஊர் தான், சென்னை அளவு தான். அதுக்கு 2 பெரிய தீர்க்கதரிசி. எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க தானியேலுக்கு. அங்க யூதா மக்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட 16 வயசு வரைக்கும் நல்லா சொகுசா போச்சுங்க வாழ்க்கை. எந்த பிரச்சனை இல்லை. கதநாமத்துக்கு சுந்தரம். ஆனா 20வது வயதுல 20வது அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. 605 16ஆம் வயதுல பிரச்சனை வந்துட்டு 16 வயதுக்கு வரைக்கும் சொகுசான வாழ்க்கை. பிறகு பாத்தீங்கன்னா நீக்கோ 2ன்னு சொல்லிட்டு 2ஆம் நீக்கோ. இவன் யாரு? எகிப்து அரசன். அவன் வந்து இஸ்ரேல் யூதா தேசத்தை பிடிக்கிறான். யோசியாவை கொலை செய்கிறான். ஆட்சி அவன் வந்து பிடிச்சிடறான். பக்கத்து நாடு எகிப்து. எகிப்து அரசு வந்து பிடிச்சிட்டு என்ன பண்றான்? ஆட்சி மாற்றம் ஏற்படுது. அவனுக்கு வேண்டிய ஆள் வைக்கிறான். வரி போடுறான், டாக்ஸ் போடுறான். பொதுவாக அந்த காலத்தில் அப்படிதான். ஒரு நாட்டை பிடிச்சாங்கன்னா வரியை போட்டு அந்த வரி காசெல்லாம் அவன் எடுத்துப்பான். வெள்ளைக்காரன் நமக்கு அப்படிதான் வரி போட்டான். உப்புக்கு வரி போட்டான், அப்படிதானே? இப்ப நம்ம உப்புக்கு வரி கொடுக்கணும், அது வேற விஷயம். அந்த காலத்துல உப்புக்கு வரி போட்டோன்னா காந்தி தாத்தா கோவந்துச்சு. உடனே உப்பு சத்தியாகிரகம் நடத்தினாங்க. ஒரு
ஒரு 75,000 1 லட்சம் பேர் சிறைச்சாலை போனான். வெள்ளக்காரன் பாய்ந்துட்டான். ஏன்னா முதல் போராட்டத்திலே 1 லட்சம் பேர் ஜெயில போட வேண்டியது. ஜெயில இடம் இல்லை, வாபஸ் ஆயிட்டான். எது உப்புக்கு வரி போட்டு வாபஸ் ஆயிட்டான். இன்னைக்கு நம்ம உப்புக்கு வரி கொடுக்கறோமா இல்லையா? ஒரு ஜிஎஸ்டி உண்டு தெரியுமா? உப்புக்கு ஜிஎஸ்டி உண்டு. இன்னைக்கு நம்ம வரி கொடுக்குறோம், சரியா? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வெள்ளக்காரன் ஆட்சி செய்வது நிறைய வரி, எல்லா பணத்தையும் அவன் தேசத்துக்கு கொண்டு போயிட்டான். அப்போ இது பக்கத்து நாடு வேற அண்டை நாடு ஒரு நாட்டை பிடித்து ஆட்சி செய்யும் பொழுது அவனுக்கு வரி போட்டு என்ன பண்ணுவான், காசை எடுத்துக்குவான். அப்ப இங்கே ஒரு பிரச்சனை வருகிறது தானியல். ஏன்னா எப்பவும் கேட்டீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு குடிமானுக்கு பிரச்சனை கம்மி, அவன் ஒன்றும் செய்ய மாட்டான். பக்கத்து நாடு ராஜ குடும்பத்தை சார்ந்தவனுக்கு பிரச்சனை வந்தாலும் ராஜ குடும்பத்தை தான் கொலை செய்வான், இல்லைன்னா அவங்கள தான் ஜெயில போடுவான், இல்லைன்னா கைதியை கொண்டு போயிடுவான். அதான் அப்போ 16 வயசுல தாமத்து வருகிறது, கொஞ்சம் போராட்டம் வருகிறது, கொஞ்சம் பிரச்சனை வருது. 16 வயசு வரைக்கும் நல்ல ஜாலியா போகுது, வாழ்க்கை சொகுசா போகுது. 16வது வயதுல ஒரு போராட்டம் வருகிறது. அதுக்கப்புறம் 20வது வயசுல 605 கிமுல மிகப்பெரிய பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? நேபுகாத் நேச்சார் ஈராக்குடைய அரசன், ஈராக் அன்னைக்கு பாபிலோன் அரசன். தானியல் 20வது வயசு மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்குது. மொழியே தெரியாத ஏறக்குறைய ஒரு 1700 கிலோமீட்டர் அப்பால் இருக்கிற பாபிலோனை சார்ந்த நேபுகாத் நேச்சர் வந்து பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு என்ன பண்ணலாம்? தானியல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இப்படி போன்ற அரசு குடும்பத்தை சார்ந்த ஆட்கள், துறைமார்கள், மாசு மறுவேற்றவர்கள். தானியல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது. தானியல் 1:3 அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறைமார்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேர்ந்தவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேமிக்க திறமை உள்ளவருமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்கள் கல்தையரின் எழுத்தையும் வாசியை கற்றுக் கொடுக்கும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்மனேசன் கற்பித்தான். இங்க ராஜா என்ன பண்றான்? சிறந்த ஆட்கள் ஒண்ணுக்கு விட்டான். ராஜ குடும்பத்தை சார்ந்தவன், சிறந்தவன், ஞானி, படிப்பாளி, ஆள் அழகா இருக்கிறவன், ஒரு திறமை உள்ளவன், அவனெல்லாம் என்ன பண்றான்? பிடிச்சி கழுத்துல சங்கிலியை போட்டு, 2 கையில சங்கிலியை போட்டு, காலில் சங்கிலியை போட்டு தர 5 மாசம் எடுத்து நடக்க வச்சான். நீங்க பாத்தீங்கன்னா வரலாற்று ஆசிரியர்கள் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். ஹெரோடோட்டஸ் தான் அதுக்கப்புறம் எவ்வளவு புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியரோ அவர் ஸ்டேசியஸ். வரலாற்று ஆசிரியர்கள். தானியல் 5 மாசம் அது வரைக்கும் ராஜ அரண்மனையில சொகுசான வாழ்க்கை. ஆனா 20வது வயசுல 16 வயசுல ஒரு கொஞ்சம் போராட்டம் வருது. ஒரு 4 வருஷம் அந்த போராட்டம் இருக்கு. கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் சொகுசு குறையுது. அதுக்கப்புறம் 20வது வயசுல கழுத்துல ஒரு சங்கிலி, கை 2ல சங்கிலி, காலில் சங்கிலி கட்டி 5 மாசம் 5 மாதம் அவனை தரன்னு எடுத்து நடத்தி அவனை பாபிலோனுக்கு கொண்டு சென்றார்கள். கத்தநாமத்துக்கு யோசிச்சு பாருங்க. 5 மாசம் கழுத்துலையும் கையிலையும் காலையும் சங்கிலி கட்டுகள், அது நடந்தே போனோம். என்ன
என்ன நடக்கும்னே தெரியாது. 5 மாசம் சங்கிலி. கொன்றுவாங்களா, இல்ல ஜெயில போட்டுருவாங்களா, இல்ல அடிமையா வித்துருவாங்களா, என்ன செய்வாங்கன்னே தெரியாது. அப்படி ஒரு பெரிய பத்திரம். ஆனா கர்த்தருக்கு தெரியாம இது நடக்கல. ஏன்னா தானியேல் வந்து நல்ல பக்தியானவன், நல்ல ஜெபிக்கிறவன், ஆண்டவர் கீழ்ப்படிகிறவன், ஒரு நீதிமான். ஆனாலும் பாருங்க, போராட்டம் பிரச்சனை வருகிறது. அப்போ வந்து சேர்ந்த பிறகுதான் கர்த்தர் வந்து ஒரு நன்மைக்கு தான் வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டான். எந்த நாமத்துக்கு? ஏன்னா நேச்சர் என்ன பண்றான், சங்கலெல்லாம் வந்து அரண்மனையிலே தங்க வச்சுட்டான், தான் கூடவே சாப்பிட வைத்தான். எந்த நாமத்துக்கு? அவன் டேபிள்ல சாப்பாடு. கர்த்தர் தானியேலை உயர்த்த சித்தம் கொண்டார். அது எங்க உயர்த்தணும்னு சித்தம் கொண்டார்? பாபிலோன்ல வைத்துதான் உயர்த்தணும்னு சித்தம் கொண்டார். தானியேலை மாத்திரம் ஆண்டவர் உயர்த்தணும்னு விரும்பி இருந்தா அங்கேயே வச்சு உயர்த்திருக்கலாம். தானியேலோட ஜெபம் அப்படிதான். எல்லாருமே நம்ம ஆண்டவரே, நான் என்ன வாழாக்காமல் தலையாக்குங்க, என்னை உயர்த்துங்க, நான் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும்னு எல்லாம் ஜெபம் பண்ணணும். யாருமே நான் தோத்து போனேன் யாராவது ஜெபம் பண்றீங்களா? யாரும் ஆசைப்படுறீங்களா? ஒரு நாள் ஆசைப்படுறதில்ல. நான் உயரணும் அப்படிதான் எல்லாம் ஆசை. அப்படிதானே? நல்லா இருக்கணும், வெற்றி பெறணும், அப்படிதான் எல்லாருக்கும் ஆசை. நம்முடைய ஆண்டவரை தான் வாக்கு கொடுத்துருக்காரு, வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவை. நீங்க வெளிப்படுத்தும் விசேஷம் பாத்தீங்கன்னா 7 சபைகளுக்கு ஆண்டு சொல்ற ஜெயம் கொள்கிறவன் எவனும் எல்லாரும் ஜெயிக்கணும்ன்ற. இப்ப தானியேலுக்கு அந்த ஆசை. அப்ப என்ன ஜெபம் பண்ணிருப்பான், ஆண்டவரே இந்த யூதா தேசத்துல, அவன் பாபிலோன் பத்தி கனவு நினைச்சிருக்க மாட்டான். இந்த யூதா தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி ஆக்குங்க, இந்த இறைமையா மாறி உள்டா மாறி ஒரு தீர்க்கதரிசியா மாத்துங்க, ஏதாவது ஒரு எனக்கு ஒரு பதவி தாங்கன்னு ஜெபம் பண்ணிருப்பான். அங்க நிச்சயமா அரசன் ஆக முடியாது. சென்னை அளவு சின்ன பட்டணம், தாவீதுடைய வம்சத்தாலதான் ராஜா ஆக முடியும். ஏன்னா ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு, தாவீதுடைய குடும்பத்தை சாந்தமா ஒரு ஆளாவது சிங்காசனத்துல உட்காருவான், வேற ஆளா உட்கார வைக்க மாட்டேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டாரு. அதனால தாவீதுடைய குடும்பம் கிடையாதுங்க. ஆனா யூதா தேசம், யூதா கோத்திரத்தை சார்ந்த ராஜ குடும்பத்தை சார்ந்த, ஆனா தாவீதுடைய நேரடி வம்சம் கிடையாதுங்க. அவனால ராஜா ஆக முடியாது. இருக்கிறதுலே பெரிய பதவி இது யூதா தேசத்து அரசு. சென்னை அளவு ஒரு தேசம். இஞ்சி போனா ஒரு கவுன்சிலராவோ ஒரு மந்திரியாவோ ஆகிருப்பான், ஒரு தீர்க்கதரிசியா ஒரு சின்ன கூட்டத்துக்கு தீர்க்கதரிசி ஆகிருப்பான். எந்த நாமத்துக்கு சொல்றான். ஆண்டோடைய திட்டம் என்ன? இத உலக தலைநகரம். இன்னைக்கு பாபிலோன் தான் உலக தலைநகரம். இன்னைக்கு அமெரிக்கா நியூயார்க் மாதிரி உலக தலைநகரம், உலகத்தை ஆளுகிற சாம்ராஜ்யம், மிகப்பெரிய சாம்ராஜ்யம், மிகப்பெரிய பட்டணம். அங்க கொண்டு போய் இவனை என்ன பண்ணோம், உலகத்துக்கே பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கே இவனை வந்து ஒரு பிரதம மந்திரியா உயர்த்தணும், ஒரு பெரிய தீர்க்கதரிசியா உயர்த்தணும் தான் ஆண்டவர் திட்டம். நம்மளாம் வந்து ஆண்டவர் சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். இங்கே வச்சு உயர்த்தி ஆண்டவரே, என்னை வெளிநாட்டுலாம் கொண்டு போக வேண்டாம், பாபிலோன்லாம் வேண்டாம்னு சொல்லிடுவோம், அப்படிதானே? அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, நிச்சயமா தானியேல் உள்ள அதுக்கு ஒத்துழைச்சிருக்க மாட்டான். அதனாலதான் கர்த்தர் நம்மளோட ஒரு தீமை மாதிரி ஒரு காரியத்தை அனுமதித்தார், ஒரு பாடை அனுமதித்து அவனை உயர்த்துறதுக்காக தான் என்ன பண்ணார், அதை செய்தார். கர்த்தநாமத்துக்கு சொல்றேன். ஏன்னா ரோமர் 8 வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம், தேவனை நேசிக்கிறவருக்கு அவருக்கு அன்பு கூறுகிறவருக்கு சகலமும் வெளியே இருந்தான் நன்மைக்கு எதுவும் நடக்குது. தீமையா தோன்ற காரியம் கூட நன்மையில போய் முடிகிறது. அப்படிதான் தானியேல் உயர்த்தணும். அதுவும் அவன் ஆசைப்பட்டதெல்லாம் அந்த சின்ன யூதா தேசத்துக்குள்ளதான். ஆனா கர்த்தருடைய திட்டம் என்ன, உலக சாம்ராஜ்யம், உலகத்தையே ஆளுகிற அந்த சாம்ராஜ்யத்துக்கு அவனை ஒரு பிரதம மந்திரியாக உயர்த்த வேண்டும், ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக உயர்த்த வேண்டும் கர்த்தருடைய திட்டமாகிறது. அல்லேலூயா. பாடுகள் சில நேரம் கர்த்தர் அனுமதிக்கிறது எதுக்குன்னா, சில நேரம் கட்டுகள், சில நேரம் சங்கிலிகளை அனுமதிக்கிறதுக்குன்னா நம்ம உயர்த்துறதுக்கு. அப்போ 20 வயசுல போய் சேரலாம். 21வது வயசுல நான் ஏற்கனவே பார்த்த நேச்சரை ராஜா ஒரு கனவு வருது. அந்த கனவின் அர்த்தத்தையும் சொல்றான், அர்த்தத்தையும் சொல்றான். நேச்சர் என்ன பண்றான், உடனே நீங்க தானியேல் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 2:46. அப்போது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி கால புத்து விழுந்தான். ராஜா அவனை சங்கிலி போட்டு கட்டி கொண்டு வந்த ராஜா. கழுத்துல சங்கிலி, கையில சங்கிலி, கால சங்கிலி கட்டி தரன்னு 5 மாசம் எடுத்து வந்த ராஜா. அதுக்கப்புறம் முந்தின நாள் கூட பாத்தீங்கன்னா கனவு சொல்லணும், அர்த்தம் சொல்லணும்னு ஞானிகள் கிட்ட
மந்திரவாதிகள்கிட்ட குறி சொல்றாள்கிட்ட சொன்னோம்னா அவங்க சொன்னாங்க, நீ கனவு சொன்னா நாங்க அர்த்தம் சொல்லுவோம், நீ கனவு கேட்டா அதை எல்லாம் முடியாது, தேவனால தான் முடியும் அப்படின்னு கோவம் வந்துச்சு. இவங்களாம் சும்மா துட்டை வாங்கி சாப்பிட்டு நல்லா கொளுத்து போயிட்டு இப்ப என்னன்னா என்னை ஏமாத்துறீங்கன்ட்டு என்ன பண்ணா, எல்லாத்தையும் வெட்டி போட சொல்லிட்டான். தானியேலையும் வெட்டி போட சொல்லிட்டான். வீட்டு வாசல்ல காலிங் பெல் அடிக்கிறாங்க. தானியேல் எஸ் திறந்தா உள்ள பெரிய கத்தியோட நிக்கிறாங்க ஆளுங்க. என்னன்னா உன் தலை வெட்ட சொல்லி ராஜா அனுப்பியிருக்காரு. என்ன மேட்டர்னு சொன்ன உடனே ராஜாட்ட கூட்டு போக நான் அர்த்தம் சொல்றேன்னா உடனே கூட்டு போன உடனே ஒரு நாள் டைம் கேட்டான். டைம் கேட்டு என்ன பண்ணா, கர்த்தர் சமுத்திரம் அழுதான் ஜெபம் பண்ணான். நான் முழுதான் ஜெபம் பண்ணான். கர்த்தர் என்ன பண்ணாரு, அவனுடைய ஜெபம் பண்ணலாம் தலை போயிருக்கும். அவன் இந்த மாதிரி சூழ்நிலை, அதுவும் ராத்திரி பொழுது ஜெபம் பண்ண போய் தான் கர்த்தர் என்ன பண்ணாரு, அதை வெளிப்படுத்தினார். 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம்லாம் வேலைக்கு ஆகாது. 1 நிமிஷம் ஜெபம் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுவான். அதுக்கு மேலே கண்ணம் போட மாட்டான். கேட்டா நான் ரொம்ப பக்தியுமா. இந்த 1 நிமிஷம் ஜெபம்லாம் வேலைக்கு ஆகாது. ஒரு ஆபத்து, போராட்டம், பிரச்சனை வரும்போது இரவு பொழுதும் ஜெபம் பண்ணோம். தானியேல் அப்படிதான் ஜெபம் பண்ணான். கர்த்தர் அவனை வெளிப்படுத்தினான். அவன் போய் சொன்ன உடனே அவனை வெட்ட கத்தி அனுப்ப, அவன் வெட்டுறதுக்கு முதல் நாள் தான் என்ன பண்றான், ராஜா ஆள் அனுப்புறான். அதே ராஜா இப்ப என்ன பண்றான், ஒத்தனை காலில் விழுகிறான். உலகத்தையே ஆளுகிற பேரரசன் நேச்சர் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கையை செலுத்தவும் தூவும் கட்டளையும் கட்டளையிட்டான். எத்தனை நாமத்துக்கு சுத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா உடனே என்ன பட்டாம 48 வசனம், பாபிலோன்ல சகல ஞானிகள் மேலும் பிரதான, அதுக்கப்புறம் அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கு அதிபதி ஆகும். பாபிலோன் உள்ள சகல ஞானிகள் மேல் பிரதான அதிகாரி நியமித்தான். ஒரு பிரைம் மினிஸ்டர் நியமித்தார். ஜபம் மாத்துது. ஒரு நைட் பிரேயர் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் என்ன பண்ணுது, தலையில ஒரு நைட் பிரேயர் தான். அதுதான் ஆன்லைன் பிரேயர்னு ஒன்று பண்ணதாங்க. இதெல்லாம் பார்த்துதான் இப்போ ஆன்லைன் பிரேயர் வந்து ஐயா சபையில வெள்ளிக்கிழமை நடக்குது இல்லையா, ஒரு மாசத்துக்கு முறை வாரத்துக்கு முன்னாடி நைட் பிரேயர். ரொம்ப அது பெரிய ஆசீர்வாதம். இப்போ ஆன்லைன் பிரேயர் வந்து ரொம்ப ஆசீர்வாதம். ராம் முழுதும் ஜெபம் பண்ணும்போது காரியங்கள் தலைகீழாகி மாறுகிறது. ராஜாவை பொத்து வெட்ட ஆரம்பிச்ச ராஜா, சங்கிலி கழுத்துல சகலை போட்டு கட்டி எடுத்துட்டு வந்த ராஜா பொத்து கால்களில் கிடக்கிறான். ஒரு பெரிய பதவியை வேற கொடுக்குறான். ஒரு பெரிய பதவி உயர்வு தானியேலுக்கு வந்தது. அல்லேலூயா. அன்னைக்குதான் வெற்றி ஆரம்பிக்குது. நான் பார்த்தோமே தானியேல் 6:28 தானியேலுடைய காரியம் என்ன பண்ணுச்சு, ஜெயமாய் முடிஞ்சது. எப்படி ஜெயமா முடிஞ்சது, 21 வயசுல ஆரம்பிக்குது வெற்றி. நான் முழுதும் ஜெபம் பண்ணான், ஒரு வெற்றி உண்டாகிறது. அப்போ வெற்றி வேணும்னா ஜெபிக்கணும். அதிக நேரம் ஜெபிக்கிறவன் வெற்றி பெறும். கம்மியா ஜெபிக்கிறவன் கம்மியா வெற்றி பெறுவான். அதிகமா ஜெபம் பண்றவன் அதிகமா வெற்றி பெறுவான். கதிராமத்துக்கு சோத்திரம். அதுவும் வேதம் என்ன சொல்லுது, தரியும் ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. யார் ஆட்சி வந்தாலும் பஸ் நேச்சார் வந்து அவனை பிரைம் மினிஸ்டர் ஆக்கினாரா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவன் செலுத்திட்டார். சாகும்போது ஒரு உயிர் எழுதிட்டார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். உயிரை பத்தி சொன்னா இல்லையா, தானியேல் தான் அடுத்த அரசர், பாபிலோனுடைய அடுத்த அரசர் சொல்லி உயில் எழுதிட்டார். அந்த உயில் எங்க இருக்கிற, பிரிட்டிஷ் மியூசியத்துல இருக்கிறார். நீங்க இங்கிலாந்துல போனீங்கன்னா லண்டன் பாண்டாவில் இருக்க பிரிட்டிஷ் மியூசியம் அந்த உயில் இருக்கு. அது மட்டும் ஜான் ஜே காலின்ஸ் என்கிற வரலாற்று ஆய்வாளர்கள் அதை எழுதுறாரு. தானியேல் தான் அடுத்த அரசனா நியமிக்கிறதுக்கு வந்து நேபுகாத்நேச்சர் உயில் எழுதுனான். அந்த அளவுக்கு கர்த்தர் போயிட்டார். தானியேல் சொல்லிட்டா, நான் தீர்க்கதரிசியா இருக்கிறேன், நான் என்ன இருக்கிறேன், பிரைம் மினிஸ்டர் தீர்க்கதரிசியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க மகன் அமல் மோண்டாக்க கொண்டு வந்து ராஜாவை உட்கார வச்சான். கர்த்தராமத்துக்கு சொந்தம். இப்ப எலெக்ஷன் டைம் ராஜ பதவியை தேடி வந்துச்சு. உலகத்துல ஆளுகிற அரச பதவி, உலகத்தில் நம்பர் 1 பதவி வந்துச்சு. அப்ப இல்ல நான் தீர்க்கதரிசியா இருக்கிறேன். இன்னைக்கு பெந்தெகோஸ்தே ஊழியர்கள் சிலர் போய் அரசியல் சார்பா கட்சி, அவன் கட்சி 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 ஏதோ ஒரு கட்சி வச்சிருக்கிறான், அதில் சேர்த்துக்கிறான். ஆவிக்குரிய காரியம் ஒண்ணுமே இல்லை. கர்ற வாங்கி தரேன் கேட்டா, ஏன் என் கட்சிக்கு போறேன், நமக்கு கர்ற வேணும் இல்ல, சாகிறதுக்கு தான் கர்றைக்கு தான் ஆசைப்படுறான், நித்திய ஜீவனுக்கு ஆசைப்பட மாட்டேங்கான். ஆவிக்குரிய நன்மைக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறான், ஆசைப்பட மாட்டேங்கிறான் வரா. ஆனா தானியேல் பாருங்க, அவன் நினைச்சிருந்தா
நேச்சரே உயிர் ஏற்றிக்கிட்டாரு. அந்த உயிரை கொண்டாந்து இவரை உட்கார வைக்க வச்சாங்க. வேடையா நான் தீர்க்கதரிசியாக ஏத்துக்கிறேன். அவன் மகனை கொண்டு வருவான்னு சொல்லி அமல் மொரடாங்க நேபுகாத்நேச்சர் மகனை கொண்டாந்து உட்கார வச்சான். கர்த்தராமத்துக்கு சொல்றோம். தேவனுடைய சித்தத்தை செஞ்சான். அதான் தேவனுடைய சித்தம். அவன் தீர்க்கதரிசியா இருக்கிறது கர்த்தருடைய சித்தமா இருந்தது. அல்லேலூயா. அப்புறம் நேபுகாத்நேச்சர் செத்து போன உடனே அமல் மொரடாக் அவனுடைய மகன் ஆட்சி செய்தான். அவன் கொஞ்ச காலம் ஆட்சி செய்து அவன் கொலை செய்யப்படுகிறான். யார் கொண்டா? சொந்த மச்சான் கொண்டுறான். தங்கச்சி அக்கா கொண்டுக்கிறேன். நேபுகாத்நேச்சருக்கு 2 பொண்ணு. நெரிகிலிசார்னு ஒருத்தர் இருக்கிறான் மருமகன். நேபுகாத்நேச்சர் இவன் நேபுகாத்நேச்சர் மகன் நெரிகிலிசார் அவன் பேரு. நான் ஏற்கனவே எழுதி போட்டிருக்கேன். போட்டேன்னா எல்லாரையும் எழுதி போட்டேன். இருக்கா நோட்ஸ்? எந்த வருஷம் எத்தனை வருஷம் ஆட்சி செய்யறான் எழுதி போட்டிருக்கேன். கரெக்டா? சரி. நெரிகிலிசார்னு ஒருத்தர் என்ன பண்ணா? சொந்த அன்னைக்கெல்லாம் அப்படிதான். அப்பனே கொண்டுருவானுங்க. ஆட்சி பதவிக்காக என்ன பண்ணுவானுங்க? அப்பனே கொண்டுருவானுங்க. அப்பா பிள்ளைய கொண்டுருவான். அது அன்னைக்கு வந்து அது உழவு சூழ்ச்சி, பதவி வெறி. கரெக்ட் தானே? நம்ம இந்தியாவில் பெர்சியர்கள் கொஞ்சம் நம்ம இந்தியா மாட்டாருங்க. பாபர் ஒருத்தர் தான் பிடிச்சாரு. அவர் பெர்சியர், ஈரான்கார். பாபருக்கு அப்புறம் அவர் மகன் ஆண்டாங்க. அப்படியே அவுரங்கசீப், அக்பர் இப்படிலாம் ஆட்கள் ஆண்டாங்க. நீங்க அவங்க வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசுவாங்க. நம்ம சின்ன ஸ்கூல் புக்கில் படிச்சிருக்கோம். சொந்த அப்பனே கொண்டுருவான். ஜெயிலில் போட்டுருவான். அவுரங்கசீப்னு ஒருத்தர் தான் சொந்த அப்பனே என்ன பண்ணான்? ஜெயிலில் போட்டான். அன்னைக்கு பதவி வெறி. இங்க நெரிகிலிசார் அப்படின்னு சொந்த மச்சான பொண்டாட்டியுடைய சகோதரன் அவ்வளவுதான் அரசர் கொலை செய்து இவன் வந்துட்டான் நெரிகிலிசார். அப்புறம் இவனை போட்டு இன்னொரு மருமகன் வந்துட்டான். இவன் வியாதியில சேர்த்துட்டான். நெபோலினஸ் இன்னொரு சின்ன மருமகன் வந்துட்டான். அப்ப ஆட்சி மாற்றங்கள் இருந்து கொண்டே இருந்தது. அதுக்கப்புறம் பெல்ஷாத்சார், தானியேல் 5ஆம் அதிகாரத்துல பெல்ஷாத்சார் ஒரு ராஜா. அவன் தான் என்ன பண்றான்? தேவனுடைய ஆலயத்துல இருந்து கொண்டு வந்த ஒரு பாத்திரத்துல சாராயம் ஊற்றி குடிக்கிறான். கர்த்தருடைய கோபம் பற்றி எரிகிறது. அவரு வந்து ஒரு கையை அனுப்புறார். அந்த கை எழுதிச்சு மேனே மேனே தெற்கே வாசின்னு சொல்லி அரண்மனை சொத்து எழுதிச்சு. அப்புறம் நேபுகாத்நேச்சர் ஆளும் போதும் வெற்றி, பிரைம் மினிஸ்டர். அம்மா மகன் அமல் மொரடாக் ஆளும் போதும் வெற்றி, பிரைம் மினிஸ்டர். அதுக்கப்புறம் நெரிகிலிசார் ஆளும் போது இவன் தான் பிரைம் மினிஸ்டர். இவனுக்கு தான் வெற்றி. அதுக்கு அடுத்து ஒருத்தவரா நிபானிடஸ். அவன் ஆட்சி செய்யும் போது இவன் தான் பிரைம் மினிஸ்டர். அவன் மகன் பெல்ஷாத்சார் வரா. அவன் ஆளும் போதும் இவன் தான் வந்து இவன் காரியம் ஜெயமா இருக்கிறது. கர்த்தராமத்துக்கு ஸ்தோத்திரம். 5 பேர் ஆட்சி. நீங்க பைபிளே பார்த்தீங்கன்னா இரவே கொல்லப்படுகிறார் பெல்ஷாத்சார். இந்த கை தோன்றது மேலே மேலே தெக்கல் பார்சின் எழுதின பிறகு கர்த்தர் என்ன பண்றாரு? நியாயம் இருக்கிறார். அவனை கொன்று போடுகிறார். ஏன்னா இவங்க கிறிஸ்தவ அரசர்கள். வேதம் சொல்றது நேபுகாத்நேச்சர் ஊழியக்காரன். நேபுகாத்நேச்சர் வந்து ரட்சிக்கப்படுறான். 56 வயசு ரட்சிக்கப்படுறான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புல போடுறான். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கறான், ரட்சிக்கப்படுறான். அன்னையில இருந்து ரட்சிக்கப்படுறான். அப்புறம் வேதம் சொல்றது இந்த நேபுகாத்நேச்சர் ஊழியக்காரன் சொல்றாரு. ஆண்டவர் என் ஊழியக்காரன். அவன் நேபுகாத்நேச்சர் பிள்ளைகள் எல்லாமே நெபோனிடஸ் கூட வந்து ஜெபிக்கிறவனா இருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பிரேயர் ஆஃப் நெபோனிடஸ், நெபோனிடஸ் ஜெபம்னு ஒரு புத்தகமே இருக்கு. அவன் அன்னைக்கு எழுதியிருக்கான். 1948 கும்புரான் கொகையில தொழில்துறை விஞ்ஞானிகளை கண்டுபிடித்திருக்கிறாங்க. அவன் ஒரு ஜெபமே எழுதியிருக்கிறான். அப்போ நெபோனிடஸ் மகன் தான் பெல்ஷாத்சார். இவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள். வேற சொல்லி தெரிந்து செய்கிறவனுக்கு அடையாளிகள். யாருக்கு ரொம்ப அடியா? அறியாம பாவோன்னு சொல்றான். நான் பாவியும் பிரதான பாவி, ஆனா தெரியாம செஞ்சிட்டேன். நிறைய கொலைப்பட்டான் பவுல். நிறைய ஊழியக்காரனை கொலைப்பட்டான். நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளை கொலை செய்தான். நிறைய பேர் ஜெயில போட்டான். ஆனா கர்த்தர் சொன்னான் அறியாம செய்யறவன் கர்த்தர் படிச்சாருதான். அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன். அவர் உயிர் திறந்துட்டார். தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணான்? ஒழுங்காயிட்டான். தெரிந்து செய்கிறவனுக்கு அடையாளிகள். அதனால தான் ஆண்டவர் பெல்ஷாத்சார் அன்னைக்கு ரைட்டை கொண்டு போட்டார். ஒரு கை தோன்றியது. அறிந்து செய்கிறதற்கு தெரிந்து செய்கிறவனுக்கு அநேக அடைகள். கர்த்தராமத்துக்கு ஏன்னா கிறிஸ்தவ அரசன் எல்லாம் தெரியும். தேவாலயத்துல பொறுப்பாத்துல சாராயம் ஊற்றி குடிச்சிட்டு விக்கிரகாரெல்லாம் புகழ்ந்துட்டு இருக்கான். கர்த்தர் கொண்டு அடிச்சே போட்டார். கர்த்தரை துதிக்காம அவன் வந்து விக்கிரகால புகழ்ந்தா கர்த்தரை அடிச்சு போட்டார். அவன் இரவே செத்து போனான். அன்னைக்கு தரியுன்னு ஒருத்தன் அவன் வந்து கோரேஸ், ஏசாயா 45ஆம் அதிகாரத்துல கோரேஸ்னு ஒரு அரசனை குறித்து சொல்லப்பட்டிருக்க. கோரேசுடைய ஒற்றர் பட தளபதி அவன் தான். தரியு சொந்த தாய்மாமன் தான். நீங்க கோரேசுக்கு வந்து
தாய்மாமன் அவன் வந்து உட்கார்றான் சிங்காசனத்துல. அவன் காலத்துலதான் தானியல் சிங்க கேள்வியில போட்டான். அவன் போடல, அவன் தெரியாத ஒரு சட்டத்தை போட்டான், மாட்டிக்கிட்டான். அவனுக்கு மேல கோரேஸ், அவன் சிற்றரசன் தான், கோரேஸ் தான் ஆட்சி செய்தான். அப்போ அதுக்கு பிற்பாடு கோரேஸ் நீங்க பாத்தீங்கன்னா பெல்சாத்சார் வரைக்கும் ஈராக்கு பாபிலோன். அப்புறம் பெல்சாத்சார் செத்து போன போது தரி வந்தோட மேத்திய பேசிய சாம்ராஜ்யம் ஈரான். ஒரு சாம்ராஜ்யம் மாறினாலும் அரசர்கள் மாறினாலும் கர்த்தர் தானியேலுடைய காரியத்தை ஜெயமாய் வைத்திருந்தார். அதாவது இந்த நாட்டுல ஒரு பாட்டு போடுவாங்க தமிழ்நாட்டுல, அவன் ஆண்டாலும் இவன்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை, நான் தாண்டா ராஜான்ற மாதிரி. அதை அன்றைக்கே பாடிட்டான் தானியேல். எவனாண்டாலும் பரவாயில்ல, எனக்கு வெற்றி. நம்ம சில பயம், பக்கத்து வீட்டுல புதுசா வந்தோம், ஓ என்ன ஆகுமோ, என்னாள் நல்ல ஆளு புதுசா வந்திருக்காள் எப்படியோ, எதிர் வீட்டுக்காரங்க தான் பயம். வேலை ஸ்தலத்துல நம்ம கூட யாராவது மேல அதிகாரி மாறினா பயம் உண்டாகும். கரெக்டா? இப்ப ரொம்ப பயம் உண்டாகுது. எலெக்ஷன் யார் வருவாங்களோ, இவன் வந்துட்டா நமக்கு பிரச்சனையாச்சே, அவன் வந்துட்டா பிரச்சனையாச்சே, நம்ம பயப்படுறோம். அப்படிதானே? எலெக்ஷன்ல நமக்கு புது தேவனுடைய ஊழியர்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அவங்க வந்துட்டா நம்ம சுவிசேஷத்துக்கு தந்த வாசல் இருக்காது. ஏற்கனவே போன வாட்டி அவங்க ஆட்சி செய்யும்போது ரொம்ப பிரச்சனை, இதெல்லாம் நடக்கும் போது பயம் இருக்கு. நான் ஆண்டவர் தானியேலுக்கு சொன்ன மாதிரி தான் நமக்கே சொல்றாரு, யாராண்டாலும் உன் காரியம், உனக்கு மேல எந்த அதிகாரி வந்தாலும், உனக்கு பக்கத்து வீட்டுக்கான யாரா இருந்தாலும், யாரா இருந்தாலும் உன் காரியத்தை நடப்பேன், ஜெயமா மாற்றுவேன். நீ உடனே ஒன்று செய்ய, நல்ல ஜெபம், நான் பொழுதும் ஜெபம், கை கிடைக்கும் போதும் ஜெபம், நம் காரியத்தை என்ன பண்ணுவேன், ஜெயமா மாற்றுவேன். அப்போ பல அரசர்கள் ஆண்டாங்க. 91 வயசு வரைக்கும், 20 வயசுல பிரைம் மினிஸ்டர் ஆனா. எத்தனை வயசுல பிரைம் மினிஸ்டர் ஆனா? 21 வயசுல. எத்தனை வயசுல மறிச்சு போறான்? 91. எத்தனை ஆண்டுகள்? 70 ஆண்டுகள். அதான் பிரைம் மினிஸ்டர். எத்தனை வருஷம்? 70 வருஷம். நம்ம இந்தியாவிலே நேரு ஐயா தான் அதிக காலம் பிரைம் மினிஸ்டரா இருந்தார். இப்ப மோடி ஐயா அதிக காலம் வந்துட்டார். ஆனா எத்தனை வருஷம்? 70 வருஷம். யோசிச்சு பாருங்க, 70 வருஷம் இது வரைக்கும் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காங்களா? காரணம், யார் ராஜா, எந்த ராஜா மாறாலும் பக்கத்து எந்த நாடு பிடிச்சாலும் அவன் காரியம் என்ன எப்படி இருந்தது? ஜெயமானது. அது முக்கியமான காரணம் ஜெபம். அது அதிக நேரம் ஜெபம், அதிக நேரம் பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபம். அதான் ஆண்டவர் சொன்னாங்க, பதில் கிடைக்கிறதுக்கு போராடி ஜெபம் பண்ண தான் சொன்னாங்க. நீ பெற்றுக்கொள்ற வரைக்கும் என்ன பண்ணு, 1 நிமிஷம் ஜெபம்லாம் பத்தாது வெற்றிக்கு, 5 நிமிஷம் ஜெபம்லாம் பத்தாது. போராடி ஜெபிக்கணும். சில நேரம் அது டெய்லி இரவு ஜெபம் பண்ணுங்கிற அர்த்தம் இல்லை. டெய்லி இரவு ஜெபம் பண்ணு தூங்காத அப்படின்னு வேற சொல்ல. ஒரு அவசியம் வரும்போது என்ன பண்ணு, உட்கார்ந்து நைட் ஃபுல்லா பார்த்துரு. ஒரு சூழ்நிலை வரும்போது ஜெபம் பண்ணு, ஒரு ஆபத்து வரும்போது நீ ஜெபம் பண்ணு, போராட்டம் வரும்போது. ஏன்னா ஆண்டவர் சொன்னால், நான் இந்த உலகத்துல உண்டு, நான் உலகத்தை ஜெயிச்சேன். இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் போராட்டம் உபத்திரம் வரதான் செய்யும். நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் போராட்டங்களை உபத்திரங்களை நமக்கு ஏன் அனுமதிக்கிறாரோ, நம்மளை உயர்த்துறது, நம்மளை ஜெயிக்க வைக்கிறது. சரி, முடிச்சுட்டேன். நம்ம தானியேல் தொடரலாம் அடுத்த கிளாஸ்ல. கேள்வி தான் கேளுங்க.